ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு த சேனல் ஃபெதர்ஸ். நான் உங்க சதீஷ். இன்னைக்கு இந்த வீடியோ செஷன் மூலியமா உங்க எல்லாத்தையும் நான் மீட் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ செஷன் எதுக்கு அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, நம்ம இன்ஸ்டியூட்ல ஃபெதர்ஸ் நீட் இன்ஸ்டியூட்ல படிச்சுட்டு இப்போ டாப் மெடிக்கல் காலேஜ்ல பிளேஸ் ஆயிருக்கிற 3 ஸ்டூடெண்ட்டை பத்தி தான் இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறோம். அவங்களும் அவங்களோட பேரண்ட்ஸும் ஃபெதர்ஸை பத்தி என்னென்ன ஷேர் பண்ண போறாங்க அப்படிங்கறத நீங்களே பாருங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட கிராஷ் கோர்ஸ் அண்ட் லாங் டேர்ம் ப்ரோக்ராம் ஃபெதர்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய டெக்ஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க, கால் பண்ணியும் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு ஷார்ட்டான டீட்டெயில்ஸ் நான் கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். ஸோ கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அது நீட்டுக்கும் சரி, ஐஐடி ஜேஇக்கும் சரி, இன்ஸ்டியூஷன்ஸில், கோச்சிங் இன்ஸ்டியூஷன்ஸில் அந்த ப்ரோக்ராம் அவைலபிளாக இருக்கும். ஸோ கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு 40 to 45 days எக்ஸாமுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் பிளான் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ட்ரெயின் ஆகிட்டு எக்ஸாமுக்கு போனால் பெட்டரான ஸ்கோர் கிடைக்கும். ஒரு ஸ்டூடெண்ட் எதுவுமே எந்த பிளானிங்கும் எந்த ஒரு ப்ராப்பர் ரிவிஷனும் இல்லாமல் நீட் மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் அட்டன் பண்ணும்பொழுது அவங்களுக்கு ஒரு இன்புட்ஸ் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அந்த ப்ரியர் இன்புட்ஸ் வந்து என்னென்னவா இருக்கும் அப்படிங்கிறது கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸில் பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நாங்கள் எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவோம் அண்ட் எந்த மாதிரி எங்களோட எக்ஸாம் ஷெட்யூல் அண்ட் டவுட் கிளியரிங் செஷன்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறது நான் டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ செஷன் மூலிமா எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். அதுலேயே உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வந்து கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். அண்ட் கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ செஷன் ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளோட வீடியோ செஷனில் ஃபர்ஸ்ட் நம்ம மீட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் பேர் வந்து நர்மதா. ஸோ நர்மதா வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தவங்க. அவங்க 12th வரைக்கும் தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் படிச்சுட்டு அண்ட் அதுவும் தருமபுரி ஸ்டேட் போர்டு அவங்க வந்து ட்ரெயின் அப் ஆகிட்டு அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஃபெதர்ஸில் கிராஷ் கோர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ கிராஷ் கோர்ஸ் எடுத்ததுக்கப்புறம் அவங்களோட ஸ்கோர் போதுமானதுக்கு இல்லாதனால அவங்க வந்து மெடிக்கல் காலேஜுக்கு சேர முடியல. ஸோ அவங்க வந்து நம்மளோட இன்ஸ்டியூட்லேயே 1 year ப்ரோக்ராம் லாங் டேர்ம் கன்டினியூ பண்ணாங்க. அண்ட் அவங்க கன்டினியூ பண்ணதுக்கப்புறம் அவங்க எடுத்திருக்கிற ஸ்கோர் 679 out of 720. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து உங்ககிட்ட டைரெக்டாக சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ண போகிறாங்க. அண்ட் இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஸ்டடி பிளான், அவங்க எந்த அளவுக்கு எஃபர்ட்ஸ் போட்டாங்க, எந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணாங்க நீட் அப்படிங்கிற ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குங்கிறத நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ரைட்? ஸோ அவங்களும் அவங்களோட பேரண்ட்ஸும் உங்களுக்காக என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத கேளுங்க. ஸோ நர்மதா வந்து எம்எம்சி சென்னை மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் இப்போ ப்ரெசென்ட்டாக படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எப்படி ஃபெதர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத அவங்ககிட்டே கேட்போம். ஸோ நான் இங்கே எப்படி ஜாயின் பண்ணேன், என்னோடய டீச்சர் ஒருத்தங்க ரெக்கமெண்ட் பண்ணி தான் இங்கே ஜாயின் பண்ணேன். ஓகே, நீட் மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியோட ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு இன்ஸ்டியூஷன்ஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது எப்படி இருந்துச்சு? அண்ட் இன்ஸ்டியூட் சைட்லேருந்து உங்களுக்கு என்ன மாதிரி சப்போர்ட்லாம் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கிடைச்சிச்சு? ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்தப்போ எனக்கு நான் ஃபிசிக்ஸ்லேயும் கெமிஸ்ட்ரியும் ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணேன். பட் டீச்சர்ஸ் கொடுத்த அந்த அவங்க போட்ட எஃபர்ட்ஸ்னாலையும் அண்ட் நான் நிறைய கொஷின் சால்வ் பண்ணாலையும் இப்போது என்னால் ஃபிசிக்ஸில் 45ல் 44 கொஷின்ஸ் கரெக்டாக முடிஞ்சுது. ரைட். ஸோ சில ஸ்டூடெண்ட் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க, சார் நான் 1 year ஆல்ரெடி கோச்சிங் போயிட்டேன், பட் என்னால் போதுமான அளவுக்கு ஸ்கோர் எடுக்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து நான் வந்து பிரேக் எடுத்து வீட்லேயே இருந்து படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்ஸ்டியூஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம பார்க்கும்பொழுது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் அதில் ஆல்ரெடி இன்வால்வ் ஆகிருக்கு. நீங்கள் வந்து வீட்லேயே இருந்து படிக்கணும்னு நினைக்கும் பொழுது ப்ராப்பர் உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் கிடைக்காது, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு பண்ண முடியாமல் போயிடும், அண்ட் தென் எக்ஸாம்ஸ் வந்து ஃபாலோ பண்ண முடியாமல் போயிடும். ஸோ இன்ஸ்டியூஷனாக இருந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு ஃபெதர்ஸ்? ப்ளஸ் இங்கே என்ன பெனிஃபிட்னால், இப்போது இங்கே வந்து இப்போது இன்றைக்கி ஒரு நாள் டீச் பண்ணுறாங்கன்னா அடுத்த நாளே அந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி 3மே டெஸ்ட் வச்சுருந்தனால அன்றைக்கி நடந்து அன்றைக்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிட முடியுது. எனக்கு கேட்ட வரைக்கும், நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்ட வரைக்கும், இப்போ ஒரு நாள் ஃபிசிக்ஸ் இப்போ இன்றைக்கி ஒரு நாள் டீச் பண்ணுறது, அடுத்த நாள் ஃபிசிக்ஸ் மட்டும் டெஸ்ட் வைக்கிறாங்க, அடுத்த நாள் கெமிஸ்ட்ரி, அடுத்த நாள் பயாலஜி இப்படி வைக்கிறாங்க. ஸோ இப்படி பண்ணுறதுனால 3rd day வரப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே நடத்துனது வந்து மறந்துடும். ஸோ ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே அது ஆக்சுவலி ஒரு பெனிஃபிட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அசஸ்மெண்ட், அதாவது எக்ஸாம், அது ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் 1 year ப்ரோக்ராமில் ட்ரெயின் ஆகும் பொழுது, நீட் அப்படிங்கிற மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்கள் ட்ரெயின் அப் ஆகும் பொழுது ரெகுலர் எக்ஸாம் இருக்கணும்.
அண்ட் ரெகுலர் எக்ஸாம்ஸ் கூட நாம் கொடுக்கக்கூடிய சொல்யூஷன் பார்ட்டோட அனாலிசிஸ் அந்த விஷயங்கள் நீங்கள் ப்ராப்பராக பண்ணால் மட்டும்தான் எங்கே நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரிய வரும். அண்ட் ஃபெதர்ஸில் வந்து எப்படி உங்களோட எக்ஸாம் பேட்டர்ன் இருந்துச்சு அண்ட் டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் போஸ்ட் எக்ஸாம் அனாலிசிஸ் பார்ட் வந்து எப்படி இருந்துச்சு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். டெய்லி டெஸ்ட் வந்து நம்ம கரெக்டாக அட்டென்ட் பண்ணுறதுனால வீக்கெண்டில் வந்து ஆக்சுவலி ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ப்ளஸ் இங்கே என்னென்னா இப்போது மற்ற இன்ஸ்டியூட்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எரர் நோட் போடணும் அப்படின்ற ஒரு விஷயம் இன்சிஸ்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா இங்கே என்னென்னா இப்போ ஒருத்தவங்க ஒரு டெஸ்ட்டு இன்றைக்கி கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா ஃபுல் கொஷின்ஸும் அவங்களுக்கு தெரியலனாலும் எரர் நோட் போடுறப்போ வந்து அவங்களுக்கு என்னென்னா இப்போது எல்லா கொஷின்ஸ் அந்த மாடல் ப்ளஸ் இது எப்படி அட்டன் பண்ணணும் அது எல்லாமே அவங்களுக்கு அந்த எரர் நோட் போடுறப்போ தெரிஞ்சிது. ஸோ அந்த விஷயம் வந்து இங்கே வந்து இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் அதை வந்து செக்கும் பண்ணுறாங்க. அண்ட் இங்கே கம்மி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கனால ஒவ்வொருத்தவங்களுக்கும் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ மித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கனால அவ்வளோவா கேர் எடுத்துக்க முடியாது. நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணீங்க அண்ட் இன்ஸ்டியூஷன் சைட்லேருந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஹெல்ப் கிடச்சிச்சு நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்காக? ப்ளஸ் இங்கே நம்ம இப்போது சில நேரத்தில் வந்து நம்ம படிக்கிறப்போ சரி இல்லை இப்போது எக்ஸாமில் மார்க் வரலனாலுமே ரொம்ப டவுன் ஆகிடுவோம். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் வந்து இங்கே கைட் பண்ணுறதுக்குனே மேமும் இருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து எப்போ நம்ம டவுன் ஆனாலும் அவங்கக்கிட்ட பேசுவோம், அவங்க கவுன்சிலிங் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் நமக்கு வந்து ஒரு பூஸ்டப் மாதிரி இருக்கும். இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போது தினமுமே இங்கே டெஸ்ட்டு வைக்கிறதுனால மேபி ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணலாம். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீக்கெண்டில் சண்டே அவங்க என்ன பண்ணுவாங்க ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ காலையில் எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு மத்தியானம் இல்லை ஈவினிங் டைமில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் விளையாட விடுவாங்க. ஸோ இந்த விளையாட விடுறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ்டாக இல்லாமல் படிக்குவாங்க. ஸோ இப்படி பண்ணுறதுனால அவங்களுக்கும் படிக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வரும், ஏன்னா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதுனால. ரெசிடென்ஷியல் செட்டப் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன். ஏன்னா டே ஸ்காலரும் ரெசிடென்ஷியல் ஸ்டூடெண்ட் கம்பேர் பண்ணும்பொழுது டே ஸ்காலருக்கு வந்து மொபைல் ரொம்பவும் டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அவங்க வந்து டிஸ்ட்ராக்ஷன் வித் டிவி அண்ட் மொபைல் ஃபோன்ஸ்லாம் இருக்கும். பட் ஹாஸ்டலில் தங்கி படிக்கும் பொழுது அந்த டிஸ்ட்ராக்ஷனை நம்ம 100% அவாய்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஃபெதர்ஸ் அஸ் அ ஹாஸ்டலில் அகாமடேஷனும் சரி ஃபுட்டும் சரி எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துச்சு? ப்ளஸ் இங்கே டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போது மற்ற இன்ஸ்டியூட்லாம் எப்படின்னா ஏதோ ஒரு மெட்டீரியல் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இங்கே வந்து அவங்களே அசைன்மெண்ட்ஸ் தராங்க. ப்ளஸ் அந்த அசைன்மெண்ட்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோமா இல்லை எதுனா டவுட் இருக்கா அப்படின்னு தனியாக டவுட் செஷன் ஒன்று இருக்குது. இப்போ இங்கே என்னென்னா மார்னிங்கே ஒரு ஆஃப்டர்நூன்குள்ளவே எல்லா சப்ஜெக்ட்ஸுமே வந்து டீச் பண்ணி முடிச்சிடுறாங்க. அண்ட் ஆஃப்டர்நூன் ஃபுல்லாக டவுட் செஷன் தான் இருக்கும். ஸோ நம்ம டவுட் செஷன் அப்போது அவங்க காலையில் டீச் பண்ணது எதனா டவுட் இருந்தாலோ இல்லை எரர் போடுறப்போ நமக்கு எதனா டவுட் இருந்தாலோ நம்ம அப்போ வந்து அவங்கக்கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ப்ளஸ் இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக 6 hours தூங்கணும் அப்படின்னு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க. ஸோ காலையிலே வந்து இங்கே 6 o'clock டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தால ஒரு 11:30 தூங்க சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம ஓவர் நைட் படிக்காமல் இப்படி 6 hours நம்ம மெயின்டைன் இருந்தோன்னா கூட நல்லா ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் படிக்க முடியும். ப்ளஸ் இங்கே அசைன்மெண்ட்ஸ் அவங்களே கொடுப்பாங்க. ஸோ அது ஒரு பெனிஃபிட் இருக்குது. அப்புறம் ஃபுட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரொம்ப ஹோம்லியாக தான் இருக்கும் எப்பயுமே. ப்ளஸ் நம்ம வீட்டில் எப்படி நமக்கு லன்ச்சு பிரேக்ஃபாஸ்ட்டில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டைம் டேபிள் தான் இங்கே ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே நர்மதா, ஆல் தி பெஸ்ட். உங்களோட டைம் கொடுத்து நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஃப்யூச்சர்லேயும் நீங்கள் அட்டன் பண்ணக்கூடிய எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் இருந்தாலும் சரி அண்ட் நீங்கள் ஃப்யூச்சரில் எந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு போகும்போதும் சரி அதுக்கு எல்லாத்துக்கும் எங்களோட ஆல் தி பெஸ்ட். இப்போது நர்மதாவோட பேரண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்போம். மற்ற இன்ஸ்டியூட்லேருந்து சாருங்கிட்ட நேரடியாக பேச முடியாது. ஆனால் இப்போ வந்து இங்கே வந்துட்டு ஃபெதர்ஸ் இன்ஸ்டியூட்டில் வந்து சார்கிட்ட வந்து நேரடியாக எதாக இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம பொண்ணுடைய என்ன தவறு செஞ்சாலும் அவங்க உடனே உட்கார வச்சு அவங்க கிளியர் பண்ணி விட்டுருவாங்க.
எந்த ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் உட்கார வச்சு அவங்க கிளியராக சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்லிவிடுவாங்க. சார் பொறுத்தவரையிலையும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிள்ளைங்களுடைய குறைகளுக்கு கரெக்டாக அவங்க ஏதாச்சும் தப்பு செஞ்சாலோ இல்லை மார்க் கம்மியாக வாங்கினாலோ கூப்பிட்டு உட்கார வச்சு கிளியராக சொல்லி அவங்கள பேரண்ட்ஸுங்கிட்டையும் சொல்லி இப்படி தான் பண்ணுறாங்க செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணி கிளியர் பண்ணி விட்டுருவாங்க. தேங்க்யூ மேம். இப்போ இந்த வீடியோ செஷன் பார்த்துட்டு இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஆல் தி பெஸ்ட் சொல்லிடுங்க. வரப்போகிற ஸ்டூடெண்ட்டுங்களும் நல்ல மார்க் வாங்கி நல்லா ஸ்கோர் பண்ணி நல்லா சீட்டு இடம் வாங்கணும். அதெல்லாம் என்னுடைய ஆல் தி பெஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கூட இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து தரண்யா அண்ட் அவங்களோட பேரண்ட்ஸ். ஸோ தரண்யா வந்து 681 அவுட் ஆஃப் 720 நீட் எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணிவிட்டு இப்போ ப்ரெசென்ட்டாக கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூரில் பிளேஸ் ஆயிருக்காங்க. ஸோ கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வந்து டாப் காலேஜஸ் அமாங் ஆல் அதர் காலேஜஸ் இன் இந்தியா. ஸோ இந்தியாவிலேயே ஒரு நல்ல காலேஜ் அப்படிங்கிற அங்கீகாரம் பெற்ற காலேஜ் தான் சிஎம்சி வெள்ளூர். ஸோ இந்த காலேஜில் படிச்சுட்டு இருக்க தரண்யா கிட்ட நம்ம ஃபெதர்ஸை பற்றி கேட்டு தெரிஞ்சுப்போம். எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் தரண்யா. நான் இந்த வருஷம் நீட்டில் வந்து 681 ஸ்கோர் பண்ணியிருக்கேன். இங்கே நான் வந்து கிராஷ் கோர்ஸே ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் டைமில் மார்க் கொஞ்சம் குறைஞ்சனால லாங் டேர்ம் மறுபடியும் ஃபெதர்ஸில் தான் கண்டினியூ பண்ணேன். எனக்கு இப்போ இருக்கிற ஸ்கோருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரீசன் வந்து இங்கே ஸ்டாஃப்ஸ்னாலேயும் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ்லையும் ஒர்க்கிங் ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்கிட்ட இருந்தும் எனக்கு கிடைச்ச சப்போர்ட்னால மட்டும்தான். நடுவில் பிரேக் ஆகும்போதும் கண்டினியூஸாக அவங்க கொடுத்த சப்போர்ட்னாலையும் மோட்டிவேஷன்னாலையும் தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ மார்க் வந்திருக்கு. ஓகே, லெட்ஸ் see what தரண்யா பேரண்ட்ஸ் want to say. தரண்யோட பேரண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறாங்கிறத பார்ப்போம். ஸோ தரண்யா பேரண்ட்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுவோம். குட் ஈவினிங். நான் தரண்யாவோட மதர். நாங்கள் 2 பேருமே டாக்டர்ஸு. தரண்யா ரெகுலரில் வாங்கின ஸ்கோருக்கு வந்து அவங்களுக்கு நாங்கள் நினச்ச மாதிரியான ட்ரீம் காலேஜில் இடம் கிடைக்க முடியல. 1 இயர் ரிப்பீட்டர் கோர்ஸ் போடலாம் அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கு முன்னாடி இருந்த சாய்ஸ் வந்து ஃபெதர்ஸ். இங்கே இருந்த ஸ்டாஃப்ஸு டீச்சர்ஸ் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் இவங்க எல்லாமே ரொம்ப நம்ம கூட எல்லா நேரமும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு பெட்டராக இருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸையும் ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க. அவங்க ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து ஃபிசிக்கலாக மென்டலாக ஸ்ட்ரெயின் பண்ணாமல் பார்த்துக்கிட்டாங்க. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்கோர் கண்டிப்பாக கிடச்சிச்சு. நாங்கள் எந்த காலேஜில் ஆப் பண்ணுறோமோ அந்த காலேஜ் கிடைக்கிற அளவுக்கான ஸ்கோர் வாங்கியிருக்காங்க. தேங்க்ஸ் டு ஃபெதர்ஸ். ஃபெதர்ஸ் இன்ஸ்டியூட்டில் வந்து தாராளமாக சேர்ந்து படிக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களை பற்றி டைரெக்டாக அந்த ஃபிசிக்ஸ் சார், கெமிஸ்ட்ரி சார், பயாலஜி சார்கிட்ட டைரெக்டாக கேட்டு உங்கள் இப்போ குழந்தைங்க எப்படி படிக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதனால் இன்ஸ்டியூட்டில் வந்து தைரியமாக வந்து சேர்ந்து படித்து மேலும் மார்க் வாங்குறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ தரண்யா அண்ட் ஹர் பேரண்ட்ஸ். நீங்கள் இன்ஸ்டியூட் வந்து எங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். நவ் நம்மளோட 3rd மார்க் வாங்கியிருக்க ஸ்டூடெண்ட் நேம் விகாஸ். ஸோ விகாஸ் வந்து இப்போ ப்ரெசென்ட்டாக கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருக்காரு. ஸோ இவர் எந்த மாதிரி ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டை ஹேண்டில் பண்ணார் அண்ட் எந்த அளவுக்கு ஃபெதர்ஸ் அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இப்போ கேட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ விகாஸ், ஃபெதர்ஸ் பற்றி நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? என் பேர் விகாஸ். நான் ஃபெதர்ஸில் நீட் 2022-2023 பேட்சில் படித்தேன். ஃபெதர்ஸில் உங்களுக்கு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கிடைக்கும், மார்க் டெஸ்ட் நடத்துவாங்க. ஸோ மற்ற இன்ஸ்டியூட்டோட உங்களுக்கு இங்கே இண்டிவிஜுவல் கேர் நிறைய கிடைக்கும். இங்கே ஃபிசிக்ஸ் நிறைய பேர்த்துக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இங்கே ஃபிசிக்ஸ் வந்து கிளாஸ்லேயே உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி சதீஷ் சார் சொல்லி தருவார். ஸோ உங்களுக்கு ஈவினிங் சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃபிசிக்ஸில் ஒரு ஈஸியான அப்ரோச் இங்கே கிடைக்கும். ஓவராலாக ஃபெதர்ஸில் உங்களுக்கு தனியாக கேர் எடுத்து நீங்கள் ஒவ்வொரு தடவை பண்ணுற தப்பையும் ரெக்டிஃபை பண்ணி காட்டுவாங்க. ஸோ மற்ற இன்ஸ்டியூட்டோட நல்ல மார்க் டெஸ்ட்டும் இருக்கும். நீங்கள் இவங்க சொல்கிற ஷெட்யூலை ஃபாலோ பண்ணிங்கன்னா வின் பண்ண. ஃபெதர்ஸில் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல என்விரான்மெண்ட் கிடைக்கும். ஒரு ஃப்ரெண்ட்லியான என்விரான்மெண்ட், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான என்விரான்மெண்ட் கிடைக்கும். லெசன் நடத்துகிறதுலேருந்து உங்களுக்கு மதியத்துக்கு மேலே இண்டிவிஜுவலாக நல்ல கேர் எடுத்து பார்த்துப்பாங்க. டவுட் கிளியரிங் செஷன் தனியாக இருக்கும். எரர் நோட் அந்த மாதிரி நிறைய அகாடமிக் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும். ஸோ மற்ற இன்ஸ்டியூட்டோட இங்கே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான என்விரான்மெண்ட் கிடைக்கும். அவங்க சொல்கிற ஷெட்யூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் நீட்டில் வின் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. ஸோ இந்த வீடியோ செஷன் மூலிமா உங்களுக்கு ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள்லாம் இதுலேருந்து உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஆல் தி பெஸ்ட் டியர் வியூவர்ஸ், ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். உங்கள் எல்லாத்துக்குமே என்னோட விஷஸ் ஃபெதர்ஸ் டீம் சார்பாக
ஆல் தி பெஸ்ட். ஸோ தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் நான் மீட் பண்ணுறேன். until then bye.